Hey guys, நான் தான் Motovillageriders விஜய். இன்னைக்கு பார்த்தோன்னா பைக் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பைக்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் நீங்கள் கிடப்பில் போட போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மாதம் நான் பைக் எடுக்க மாட்டேன், வெளியூர் போகிறேன், ஒரு வாரம் நான் வெளியூர் போகிறேன், அதனால் பைக் எடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து பைக்கில் வந்து ஒரு சின்ன தப்பை மட்டும் பண்ணிடவே கூடாது. என்னென்னு பார்த்தோம்னா உங்கள் பெட்ரோல் டேங்கில் வந்து பெட்ரோல் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி வைக்கிறதோ இல்லை பெட்ரோல் நிறையா போட்டு வைக்கிறதோ அந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம போடுற பெட்ரோல் இல்லாமல் E20 E10 ஃபியூல் தான் போட்டுட்ருக்கோம். அதான் எத்தனால் கலக்கப்பட்ட அந்த பெட்ரோல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனாலுங்கிறது பார்த்தோன்னா பெட்ரோலோட வெயிட் அதிகம். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரே கிலோ பெட்ரோல் வந்து அப்படியே இருக்கும்போது அதோடைய படிநிலை பார்த்தோம்னா கீழே இறங்கி பார்த்தோம்னா கீழே போய் அந்த ஃபியூல் பம்புக்கிட்ட போய் வந்து தங்கிரும். அப்படி ஃபியூல் பம்புக்கு கீழே போய் அந்த பெட்ரோல் எத்தனால் தங்கிருச்சுன்னா அது வந்து ஒரு வாரியான வாட்டர் கண்டென்ட் மாதிரி தான் அது என்ன ஃபியூல் பம்பில் இருக்க சில விஷயங்களை வந்து துருப்பிடிக்க வச்சிரும், பெட்ரோல் டேங்கையும் துருப்பிடிக்க வச்சிரும். அப்புறம் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஃபியூல் பம்பே வந்து வீணாக போயிடும். அப்படி ஃபியூல் பம்பே வீணாக போச்சுன்னா உங்களுக்கு ஃபியூல் பம்பு மட்டுமே 4000லேருந்து 5000, 6000, 7000 இப்படி ஃபியூல் பம்பு மட்டுமே ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் உங்கள் பைக்கை வந்து ரொம்ப நாள், ஒரு மாதமோ ஒரு வாரத்துக்கு மேலேயோ நீங்கள் வந்து பைக்கை அப்படியே கிடப்பில் போட போகிறீங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கீழே கொண்டு போயிருங்க. அதாவது பெட்ரோல் வந்து ஒரு 1/2 லிட்டரோ இல்லை 1 லிட்டருக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு அப்படியே போயிருங்க. அதுக்கப்புறமாக்கு நீங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க பெட்ரோல் பார்த்துக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் புது பெட்ரோல் வாங்கி ஊற்றி அதுக்கப்புறமாக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஃபியூல் பம்போட ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. ஃபியூல் பம்பு ஒன்ஸ் போச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா நம்ம வண்டியெலாம் இப்போ வர வண்டி எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வருது. எல்லாமே கார்பெட் வேரியன்ட் கிடையாது. கார்பெட் வேரியாக இருந்தால் இப்படி டக்குன்னு கழட்டி போட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது ஃபியூல் பம்புங்கிறதுனால ஃபியூல் வந்து அந்த பம்பில் பார்த்தோன்னா டஸ்ட்டு, அந்த டஸ்ட்டு அடைச்சிச்சின்னா டோட்டலாக பைக் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள், அப்புறம் வந்து ரன்னிங்கில் போகும்போது திடீர்னு ஆஃப் ஆகும். அப்புறம் பார்த்தோம்னா ஃபியூல் பம்பு வந்து ஃபியூலை வந்து வெளியே தள்ளாது. இப்படி தள்ளாமல் இருக்கும்போது பார்த்தோன்னா மோட்ரு சீக்கிரமே போயிடும். அப்படி மோட்ரு ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு கம்பல்சரி 4000லேருந்து 5000 வரைக்கும் செலவாகும் காய்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஃபியூல் வந்து பைக் வந்து ஒரு மாதம் 2 மாதம் இல்லை ஒரு வாரத்துக்கு மேலேயே நீங்கள் பைக் அப்படியே கிடக்க போகுதுன்னா நீங்கள் பைக்கில் வந்து பெட்ரோல் அதிகமாக போட்டு வைக்காதீங்க. இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன், இதுதான் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் எப்பவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாகவும் ட்ராவல் சம்மந்தமாகவும் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், see you.